Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏரோப்ளேன் தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 4 போயிட்டோம். இப்போ பார்ட் 5 பார்க்கலாம் வாங்க. இந்த ஏரோப்ளேன் நான் எப்போவோ போட்டது. இதுதான் இப்போ நம்ம வீடியோவில் போட்டு காமிச்சேன். ஆனால் நான் வீல் எல்லாமே இதில் வச்சு செட் பண்ணிட்டேன். செட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு 6 mm போட்டு வச்சுருக்கேன். இதை தான் வீடியோவில் காமிக்க போகிறேன். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஏரோப்ளேன் உங்களுக்கு மாடலுக்கு காமிச்சேன். இது ரொம்ப நாளைக்கு முன்னே போட்டதுன்னு சொல்லி. இப்போ போடும்போது நம்ம இந்த சைடில் இருக்க இந்த விங்கும் 2 பீஸ் போட்டு ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் போட்டு முடித்து ஜாயின் பண்ணிட்டேன். உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ 6 mm போட்டிருக்கேன். இதில் தான் இப்போ காமிக்க போகிறேன். எல்லாமே நமக்கு இனிமேல் மணி தேவையில்லை. அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். போன வீடியோவில் இந்த மாதிரி வீல் போட்டு காமிச்சேன். ஒரு வீல் போட்டு காமிச்சேன். உங்களை 3 வீல் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒயர் இருந்ததுன்னா அப்படியே விட்டுடுங்க. ஜாயின் பண்ண வச்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க ஒரு அடி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏழு பூ 3 லைன் 2 பீஸ் போட்டு ஜாயின் பண்ணணும்னு அந்த மாதிரி 2 பீஸ் போடணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது 7 பூ 3 லைனில் 4 பீஸ் போட்டுட்டு 2 பீஸ் வச்சு ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது 4 பூ 3 லைன். இது மட்டும் 2 பீஸ் போட்டு ஜாயின் பண்ணி இந்த ஜாயின் பண்ண ஒரு பீஸ் மட்டும்தான் இதுக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன். 3 பூ 3 லைன் போடணும்னு சொல்லியிருந்தேன். இது 4 பீஸ் போட்டு 2 பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். எல்லாமே கரெக்டாக போட்டு முடிச்சிட்டு இருப்பீங்க. நம்ம இப்போது இந்த உடம்பு பகுதியில் பாடியில் வச்சு இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த விங் வீல் எல்லாமே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஜாயின் பண்ணும்போது கவனிக்கணும். நிறைய விஷயம் கவனிக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக வரும். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்குங்க. இப்படி வச்சிடாதீங்க, இல்லை இப்படி வச்சிடாதீங்க. கரெக்டாக இந்த 3 பீஸும் நமக்கு இப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வைக்கணும். 3 பூவும் இதில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இப்படி வைக்கணும். இதையும் அந்த மாதிரியே வைக்கணும். அது எங்கே வைக்கணும்னு நான் இத்தனையாவது பூவில் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல இந்த மாதிரி ஷேப்பில் வைக்கணும். இதை கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து இந்த 3 பூ போட்டோம் இல்லைங்களா, இதை அதே போல் இந்த இப்படிலாம் வைக்கக்கூடாது. மேலே கீழே அந்த மாதிரி. இதையும் கவனமாக இப்படி 2 சைடும் இப்படி தான் வரணும். புரியுதுங்களா? அதுக்கடுத்து இந்த 4 மணி பூ போட்டோம் இல்லைங்களா, 3 லைன் 4 பூ போட்டோமே, இதை இதுக்கு மேலே இப்படி வைக்கணும். இதுவும் இப்படி தான் வரணும். இப்படி தான் இப்படி வரணும். இப்படி வைக்கக்கூடாது. முன்னாடி சைடு இப்படி கூர் பகுதி வைக்கக்கூடாது. இப்படி தான் வைக்கணும். இந்த கூர் பகுதி மேலுக்கு வர்ற மாதிரி இப்படி தான் வைக்கணும். நான் வைக்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன். கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மேல் பகுதி இந்த கிராஸாக வர்ற பகுதி இப்படி மேலே வரணும். புரியுதான்னு பாருங்க. இந்த கூர் பகுதி முன்னாடி வர்ற மாதிரி வைக்கக்கூடாது. இப்படி பின்னாடி வர்ற மாதிரி வைக்கணும். அப்போ தான் அந்த ஷேப்பு கரெக்டாக வரும். ஒரு வீல் இந்த ஏரோப்ளேனோட பாடி இது திருப்பிக்கிங்க. அப்படியே இது முன் சைடு, இது தலைப்பகுதி,
இதை அப்படியே திருப்பிக்கிங்க. இந்த 5 மணி பூவுக்கு பக்கத்தில் 6 மணி பூ இருக்கும். இதுக்கு நேராக பாருங்கள், 3வது 6 மணி பூ. 1 2 3 இதில் தான் இந்த வீல் வச்சு ஜாயின் பண்ணணும். இதில் 6 மணி இருக்கும். இந்த வீலில் வந்துட்டு 8 மணி இருக்கும். மணிலாம் எதுவும் கோக்க வேண்டாம், வெறும் ஒயரையே தான் ஜாயின் பண்ணணும். நல்லா புரியுதான்னு பாருங்கள். இங்கே வந்து சைடில் 2 மணி வரும், இதில் 1 மணி வரும். கீழே இருக்க பாடியில் 1 மணி வரும். இந்த 3 மணியில் ஒயரை விடணும். அதே இப்படி திருப்பினீங்கன்னா இங்கே 2 மணியில் ஒயரை விடணும். இந்த 2 மணி, இந்த 2 மணி. அதே இந்த சைடில் மேலே 2 மணி வரும், கீழே 1 மணி வரும். அதே முன்னாடி வந்து 2 மணி வரும். இங்கே 2 மணி, இங்கே 2 மணி வரும். வெறும் ஒயரையே தான் விட்டு ஜாயின் பண்ணணும். ஒரு வீல் இப்படி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது இந்த வீல் வந்து இப்படி தான் வைக்கணும். ஏரோப்ளேனோட இந்த சைஸில், நீட்டு சைஸில் தான் இப்படி வைக்கணும். இப்படி வைக்கக்கூடாது. நீங்கள் தப்பாக வச்சு ஜாயின் பண்ணிடாதீங்க. இப்படி வச்சு ஜாயின் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இந்த 2 மணிக்கு நேராக இதில் 1 மணி விட்டு எடுக்கணும். இங்கே 2 மணிக்கு நேராக இங்கே 2 மணி விட்டு எடுக்கணும். இங்கே 2 மணிக்கு நேராக 1 மணி விட்டு எடுக்கணும். இங்கே 2 மணிக்கு நேராக 2 மணி விட்டு எடுக்கணும். அதே போல் போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து நம்ம இந்த விங்கு வச்சு ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம வீல் போடணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். இந்த ஏரோப்ளேனில் இந்த பூ 6 மணி பூ கலர் மாற்றி போட்டிருக்கோம் இல்லைங்களா? இதில் 4வது பூ 5வது பூ. கவனமாக பாருங்கள். 4வது பூ 5வது பூக்கு நேராக தான் இந்த பெரிய விங் வச்சு ஜாயின் பண்ணணும். இப்படி இதுக்கு நேராக. இதுக்கும் அதே போல் மணிலாம் எதுவும் தேவையில்லை. எங்கே ஜாயின் பண்ணுறதுக்கும் மணி தேவையில்லை. வெறும் ஒயரில் தான் ஜாயின் பண்ணணும். கவனமாக பாருங்கள். இப்படி தான் இந்த 2 மணிக்குள்ள இந்த 1 மணியை ஜாயின் பண்ணணும். இந்த 2 மணியில் இந்த 1 மணி ஜாயின் பண்ணணும். இந்த 2 மணிக்கு நேரம் இந்த 1 மணி ஜாயின் பண்ணணும். அதே போல் இந்த கீழ் சைட்லேயும் ஜாயின் பண்ணணும். அப்படியே சுற்றியும் ஒயரை விட்டு எடுத்து ஜாயின் பண்ணணும். இதே போல் தான் இந்த சைடும். ஒன்று 2 3 மணியை விட்டுடணும். இந்த 4வது 5வது இந்த 3 மணியில் நீங்கள் இதை வச்சு ஜாயின் பண்ணணும். அதே போல் கீழ் சைட்லேயும் அதே போல் ஒயரை விட்டு ஜாயின் பண்ணணும். நோட் பண்ணிக்கிங்க. 4வது பூ 5வது பூ அதுக்கு நேராக இருக்கிற இந்த ஒயிட் கலர் மணியில் ஒயரை விட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்து இங்கே சொல்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு இந்த 3 பூ போட்டோம் பாருங்கள். 3 லைன் 3 பூ. இந்த 2 பீஸ் வந்துட்டு இந்த கடைசி பூ இருக்குது பாருங்கள். இதில் காமிக்கிறேன். இந்த கடைசி பூ இருக்குது. இதுக்கு கீழே இந்த 3 மணியில் ஜாயின் பண்ணணும். இந்த 3 மணிக்கு கீழே இங்கே இப்படி ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே போல் இந்த கடைசி பூக்கு கீழே இந்த 3 மணிக்கு கீழே இப்படி 1 2 3 இந்த 3 மணியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே போல் இங்கே 1 2 3 இந்த 3 மணியில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே போல் மேலே போட்டோம் பாருங்கள். 4 பூ 3 லைன் வந்து 4 லைன் போட்டோம் பாருங்கள். இந்த ஒரு சைஸ் போட்டோமே, ஒரே ஒரு பீஸ் போட்டோமே. இதை வந்துட்டு இங்கே மேலே இது முன்னாடி பாகம், இது பின்னாடி பாகம். இதில் இந்த ஒரு 6 மணி பூ விட்டுடணும். விட்டுட்டு இதுக்கு நேராக இப்படி வச்சு 2 சைடும் ஒயரை விட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஒரு 6 மணி பூ விட்டுடணும்.
இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 6 மணி பூ விட்டுட்டு அப்புறம் இந்த 2 சைடும் அப்படியே வெறும் ஒயர் தான், எங்கேயுமே மணி தேவையில்லை. ஒயரை விட்டு அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. அடுத்து இன்னும் 2 வீல் இருக்கும் இல்லையா, அதை ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம இப்படி 4 பூவில் இப்படி வச்சு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா. இதில் நல்லா கவனமாக பாருங்கள். இதில் கீழ்ப்பகுதியில் சென்ட்ரு லைனில் 2 மணியை விட்டுட்டு இந்த 3வது பூவில் தான் ஒரு வீல் வச்சு ஜாயின் பண்ணணும். நம்ம ஏற்கனவே இங்கே சொன்னோம் இல்லையா, 6 மணி பூவில் இங்கே ஜாயின் பண்ணுவோன்னு சொன்னோம் இல்லையா முன்னாடி, அதே போல் தான் இந்த 6 மணி பூவில் 3வது பூ 1 2 3 சென்டரில் 3வது பூவில் தான் இந்த வீல் வச்சு ஜாயின் பண்ணணும். இந்த வீலையும் நீங்கள் இப்படி தான் நேராக தான் வச்சு ஜாயின் பண்ணணும். இப்படி குறுக்க பண்ணக்கூடாது. இப்படி தான் வச்சு ஜாயின் பண்ணணும். வீல் எல்லாமே இப்படி தான் வரும், ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். இதே போல் அந்த சைடு ஜாயின் பண்ணணும். புரியுதான்னு பாருங்கள். இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும். எல்லாமே இந்த வீல் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தான் இருக்கும். ஒன்று கூட இப்படி இருக்காது, இப்படி வரக்கூடாது. எல்லாமே இந்த சைஸில் தான் இப்படி தான் வரணும், ஒரே சைடு தான் வரணும். அப்போ தான் வீல் வந்து அழகாக நிற்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.